மீனா, வரேன். பிரகாஷ், சிபி, எல்லாரும் வாங்க. ஜனாமா, தமிழ், கிளம்பு. எங்க ஜனாமா? போயிட்டு உங்க அம்மா உன் தங்கச்சி எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். மா, எதுக்கு ஜனாமா அவங்க இங்க? என்ன தமிழ், உன் தங்கச்சிக்கும் தானே கல்யாணம் நடக்குது. எத்தனை நாளைக்கு தான் அவங்க அந்த வீட்லயே இருப்பாங்க? கல்யாணம் முடியற வரைக்கும் இங்கேயே இருக்கட்டும். ஒவ்வொன்றுத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்க முடியுமா? இல்ல ஜனாமா, அவங்க எப்பவுமே இருக்கிற மாதிரி இருக்கட்டும். தமிழ், நான் சொல்றதோட அர்த்தம் உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது ஜனாமா. இருந்தாலும் அவங்க அங்க இருக்கிறது தானமா முறை. ப்ளீஸ் ஜனாமா. ரொம்ப பிடிவாதக்காரி நீ. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து எதுக்கு இந்த கல்யாணத்தை எடுத்து நடத்த சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீ சாதாரண தமிழா இருந்த, இனிமே நீ இங்கிலீஷ் ஆயிடு. எதுக்கு நான் கலாய்க்கிறேன்னு அதுக்கான அர்த்தம் உனக்கு புரியும். இந்த கல்யாணம் முடியும் போது சிபி உன்கிட்ட சரண்டர் ஆயிருக்கணும். பழைய தமிழாவே இருக்காத, சரியா? சரிங்க ஜனாமா. மீனா, வாங்க நீ. என்ன கல்யாண வேலையில பயங்கர பிஸியா இருக்க போல. ஆமா நீ. என்கிட்ட எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிற. சச்சா, அப்படியெல்லாம் இல்ல நீ. ஏன் என் பிள்ளைக்கு உன் பொண்ணை கொடுக்கலன்னு நான் பொறாமப்படுவேன்னு யோசிக்கிறியா? ஐயோ, என்ன நீ, அப்படியெல்லாம் இல்ல. மீனா, எனக்கு தெரியும். எனக்கு உள்ளுக்குள்ள வருத்தம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வர்ஷினி நான் தூக்கி வளர்த்த பொண்ணு. அவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். அதை மட்டும் நீ மறந்துடாத. அப்புறம் இந்த வீட்ல நடக்கிற அநியாயத்தை எல்லாம் நீ கண்டு காணாம இருக்கியே, எப்படி உன்னால முடியுது? என்ன அநியாயம்? உன் சொத்துல, உன் பணத்துல உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம், உன் அண்ணன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாம். தமிழ் தங்கச்சிக்கு எதுக்கு தண்டமா செலவு பண்ணணும்? அவ கல்யாணத்தை ஏன் நாம எடுத்து நடத்தணும்? ஏன் அவளுக்கு அம்மா இல்லையா, அப்பா இல்லையா? அண்ணி, நம்ம கிட்ட இல்லாத பணமா? தேனுக்கு எடுத்து செய்ய வேற யாரும் இல்ல, அவங்க அப்பாவும் கூட இல்ல. அப்படி இருக்கும்போது நாம அத்தை எல்லாரும் சேர்ந்து செய்யறது தானே முறை. வாங்கக்கா. என்ன மீனா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கன்னு பேருதான், உங்க குடும்பத்துக்குள்ளேயே எல்லாத்தையும் பாத்துக்கிறீங்க. உங்க வீட்டு சொந்தக்காரங்க யாரையுமே காணும். அது இன்னும் யாருக்கும் சொல்ல ஆரம்பிக்கலக்கா. வருவாங்க. யார் வருவா? உன் சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு உன் அண்ணன் தான் இருக்காரு. அவரும் இங்கேயே குடும்பத்தோட டேரா போட்டாரு. மத்தபடி உனக்கு எடுத்து செய்யறதுக்கு யார் இருக்கா? பரவாயில்ல, மாமியார் காசுல பிறந்த வீட்டையும் செட்டில் பண்ணிட்ட போல. நானும் பாத்திருக்கேன். கணேசன், உன் அண்ணி, பிள்ளைங்க நல்லா பகுமானமா இருக்காங்க. உன் அண்ணனுக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் யாருக்குமே கிடைக்காது மீனா. ஆன்ட்டி, என்னம்மா புது பொண்ணு, சவுண்டு ஓவரா இருக்கு. யாரு நீங்க? உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. நான் மீனாவுக்கு சொந்தம், அக்கா முறை. ஓ, என்ன மீனா, வீட்டுக்கு வந்தவங்கள யார் என்னன்னு பேசிட்டு இருக்கா? தமிழ் அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. ஆன்ட்டி, எங்க மாமா ரொம்ப வருஷமா படுக்கையிலே இருந்தாரு. அப்பெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்களா? நான் உங்களை பார்த்ததே இல்லையே. என் அத்தை உங்களுக்கு தங்கச்சின்னு உரிமை கொண்டாடுறீங்களே. அவங்க இத்தனை வருஷம் தான் வாழ்க்கைய நினைச்சு நொந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்களுக்கு ஆறுதலா நீங்களாம் கூட நின்னீங்களா? அப்பெல்லாம் எங்க அத்தைக்கு துணையா நின்னது கணேசன் சித்தப்பாவும் அமுதா சித்தியும் தான். அவங்க ஒண்ணு இந்த வீட்டுல டேரா போட்டு குடும்பத்தை சுரண்டி திங்கல. தான் கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை கெட்டு போயிருச்சேங்கிற அக்கறையில தான் அதை காப்பாத்துறதுக்காக தான் துணையா இருந்திருக்காங்க. ஒரே மேடையில 2 கல்யாணம் நடந்தா ஒண்ணுதான் விளங்கும், இன்னொன்னு விளங்காது. அது தெரியாதா உனக்கு? அத்தை,
ம் என்ன மீனா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ம் என்ன சொல்லு. அத்தை, நீங்க தேனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நல்லபடியா செஞ்சு வைங்க. வர்ஷினிக்கு எவ்வளவு சீர் செய்றீங்களோ அதே அளவுக்கு நீங்க தேனுக்கும் சீர் செய்யுங்க. நானும் அதை தடுக்கல. ஆனா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். என்ன? வர்ஷினி கல்யாணத்தோட சேர்ந்து தேனு கல்யாணத்தை பண்ண வேணாம். வர்ஷினி கல்யாணம் முடியட்டும். அதுல இருந்து அடுத்த முகூர்த்தம் எப்ப வருதோ அப்ப தேனோட கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்? ஏன்னா ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணா ஒன்னு தழைக்கும், இன்னொன்னு கஷ்டப்படும்னு சொல்லுவாங்க. சில நேரம் 2 கல்யாணமுமே நல்லா இல்லாம போயிரும். அதான். அப்போ ஒரே மேடையில 2 கல்யாணம் பண்ணா கெட்டு போயிடும்னா தனித்தனியா கல்யாணம் பண்றவங்க நல்லா இருக்கணும் தானே? மீனா, எனக்கு தமிழ், தேனு, இசை தனித்தனியா பிரிச்சு பார்க்க தோணல. சிபி, வர்ஷினி மாதிரி தான் எனக்கு அவங்களும். என் பசங்க. தமிழ் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கே தெரியும். தமிழ் அந்த குடும்பத்துக்கு அப்பா ஸ்தானத்துல இருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்தி நம்ம வீட்டுல வாழும்போது அவளோட பொறுப்பும் நம்ம பொறுப்பு தானே மீனா? புரியுது அத்தை. ஆனா என் பொண்ணு வாழ்க்கை எந்த வகையிலும் தப்பாயிடக்கூடாதுன்னு பதட்டம் என்கிட்ட இருக்கு. சொல்லுங்க அத்தை. இந்த கார்டு எடுத்துக்கோ. இவர்தான் சிட்டிலே பெரிய டிசைனர். இவர்கிட்ட தான் நிச்சயத்துக்கு ட்ரெஸ் தைக்க சொல்லியிருக்கேன். நீ வர்ஷினியை கூட்டிட்டு போய் அளவு எடுத்துற. சரிங்க அத்தை. வர்ஷினி, வர்ஷினி. அம்மா சொல்லுங்கம்மா. கிளம்ப டைம் ஆச்சு. தமிழ், நல்ல நேரத்துல வீட்டை விட்டு கிளம்புங்க. என்ன தமிழ், ஒரே மேடையில கல்யாணம்னு சொன்னாங்க. வர்ஷினிக்கு ட்ரெஸ் எடுக்க அளவு கொடுத்துருக்காங்க. உன் தங்கச்சிக்கு கொடுக்கலன்னு ஃபீல் பண்றியா? ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்குச்சான். உன் கல்யாணம்லாம் ஒரே மேடையில நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. உன் தகுதிக்கு என்னவோ அதை யோசி. சித்தி, இப்ப எதுக்கு தேனை நீங்க வம்பு கிழக்குறீங்க? நான் வம்புக்கு இழுக்கல தமிழ், யதார்த்தத்தை சொல்லி புரிய வைக்கணும்ல. எங்க வீட்டு பொண்ணும் அவளும் ஒன்னா. ஏதோ ட்ரெஸ் தைக்க போறீங்க, அதே ட்ரெஸ் உன் தங்கச்சிக்கும் தைச்சு கொடுக்க முடியுமா? அவ யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு ஏதாவது நடந்தா கஷ்டப்பட மாட்டாள்ல. அதுக்காக தான் சொன்னேன்.